சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 17/7/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கும். இன்றைய தினம் பராபவ வருடம் ஆடி மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை திருத்தியை திதி காலை 6:28 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை சதுர்த்தி திதியானது நாளைய தினம் அதிகாலை 4:43 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை பஞ்சமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா மகம் நட்சத்திரம் மாலை 6:33 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பூரம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. மாலை 6:33 வரை, அதாவது மகம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரண யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு வியதிபாதம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா கரஜை என்கின்ற கரணமானது காலையில 6:28 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வணிஜை என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படிங்கிறது நாம் அனைவரும் அறிந்தது. ஆடி மாதம் 1ஆம் தேதி இல்லவா, அதாவது நிறைய பேர் வீட்டுல இன்னைக்கு ஆடி பண்டிகை அப்படிங்கிறதையும் பண்ணிட்டு இருப்பா. இன்றைய தினம் ஒரு வெள்ளிக்கிழமை நாளாக இருப்பதால் இந்த ஆடி மாதம் 1ஆம் தேதியே ஆடி வெள்ளி நாளாகவும் அமைந்திருப்பது கூடுதல் சிறப்பினை தருகிறது. இது போக பஞ்சாங்கத்தில இன்றைய தினம் வியசிரா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்திருப்பார். இது என்ன வியசிரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் நாமயோகம் பார்த்தோம்னா வியதிபாதம் அப்படிங்கிற ஒரு நாமயோகம் வருது இல்லையா. ஆக வியதிபாத சார்த்தம் என்று அதற்கு பெயர். நிறைய பேர் பார்த்தோம்னா இன்றைக்கு தட்சிணாயன புண்ணிய கால தர்ப்பணத்தை செய்து கொண்டிருப்பார்கள், முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்வார்கள். இது போக இன்றைய தினம் அந்த வியதிபாத சார்த்தம்ங்கிறது இருக்கு இல்லையா, ஒரு வருடத்திலே 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக வரும். அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. ஆக இந்த சன்னவதியை செய்பவர்கள் இன்றைய தினம் 2 தர்ப்பணங்களாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நினைவூட்டுகிறோம். இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சதுர்த்தி விரதம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருப்பா. இது போக பஞ்சாங்கத்திலே இன்றைய தினம் பார்த்தோம்னா சர்வ நதி ரஜஸ்வலை அப்படின்னு போட்டு பிராக்கெட்ல 3 தினம் அப்படின்னு கொடுத்திருப்பா. 3 தினம் சொன்ன இன்றைக்கு ஆடி 1, நாளைக்கு ஆடி 2, நாளைய தினம் ஆடி 3. இந்த 3 நாட்களுமே சர்வ நதி ரஜஸ்வலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்திருக்கா. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:54 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:35 சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும், மதியம் 1 மணி முதல் 2 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் 10:39 முதல் மதியம் 12:15 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 3:25 முதல் மாலை 5 மணி வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 7:29 முதல் 9:04 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:40 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 10:58 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு பஞ்சாங்கத்திலே சர்வ நதி ரஜஸ்வலை 3 தினம் அப்படின்னு கொடுத்திருக்கான்னு சொன்னேன். அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம், விளக்கமாகவே பார்க்க போறோம். ரஜஸ்வலை அப்படின்னு சொன்னா நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படின்னா என்ன, அது 3 தினம் அப்படின்னு சொல்லும் பொழுதே 3 நாட்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இது வந்து ஒரு மாத விலக்கிற்குரிய நாட்களாக பார்க்கப்படுகிறது. அப்ப எல்லா நதிகளும் அந்த மாதவிடாய் நிலையில் இருப்பதுதான் இந்த காலமான்னு கேட்டா இப்படித்தான் உருவகப்படுத்தி சொல்லி இருக்கிறார்கள். எதனை கொண்டு சொல்லி இருக்கிறார்கள் சொன்னா இது வந்து ஒரு தூய்மையற்ற காலமாக பார்க்கப்படுகிறது எல்லா நதிகளிலுமே. உடனே இப்படி நினைச்சுக்க கூடாது, இது வந்து பெண்களை இழிவாக சொல்வதற்கான கருத்து அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்க கூடாது. இது பெண்களை இழிவாக சொல்வதான கருத்து அல்ல.
இயற்கையின் சுழற்சியை, இது இயற்கையான ஒரு விஷயம். இன்னைக்கு ஆடி மாசம் 1ஆம் தேதின்னு வரும் பொழுது ஆடி 1, 2, 3 ஆகிய இந்த 3 நாட்களிலுமே இந்த நதிகள் சர்வ நதின்னு சொல்லிட்டா எல்லா நதிகளிலும் ஓடக்கூடிய நீர் அத்தனை சுத்தமாக இருக்காது என்பதை நம்முடைய பெரியோர்கள் ஆராய்ந்து வைத்து சொல்லி இருக்கிறார்கள். எப்படி சொல்லியிருக்கான்னு பார்த்தோம்னா, இந்த இயற்கையினுடைய சுழற்சியை மனித உடல் சுழற்சியுடன் ஒப்பிட்டு கூறக்கூடிய ஒரு பாரம்பரியமான ஒரு உவமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். இந்த நாள்ல பார்த்தோம்னா ஒரு நதி அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது வரும். புதுசா மழை பெஞ்சிருக்கும், வேகமா அடிச்சுட்டு வரும் பொழுது அந்த கழிவுகள் அடித்தட்டு மண்ணு சொல்றோம் இல்லையா, ஏற்கனவே அந்த நல்லா காஞ்சி போன மண், அந்த அடித்தட்டு மண்ணு இந்த வெள்ளப்பெருக்கு, அதனால இந்த குப்பை கூலங்கள்லாம் சேர்ந்து அடிச்சுட்டு வரும். இந்த மாதிரிலாம் அடிச்சுட்டு வர்றதுனால சுத்தபத்தமாக இருக்காது. அதனால ஒரு சுத்தமற்ற நிலை என்பது இந்த 3 நாட்களும் இருக்கும். இது எதுக்காக இதை பஞ்சாங்கத்துல கொடுத்திருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த நாட்களிலே நதி நீரை பருகக்கூடாதுன்னு சொல்ல, இந்த 3 நாட்களிலுமே நதி நீரை எடுத்து குடிக்க கூடாது. கையில அப்படியே நதியிலேருந்து தண்ணி அப்படியே எடுத்து எப்ப வேணாலும் குடிக்கலாம். ஆனா இந்த 3 நாள்ல மட்டும் அந்த நதி நீரை எடுத்து குடிக்க கூடாது. தீர்த்த ஸ்நானம் செய்யக்கூடாதுங்கிற. தீர்த்த யாத்திரை போயிருக்கோம் சொன்னா நிறைய பேர் பார்த்தோம்னா தட்சிணாயன புண்ணிய காலம் இன்னைக்கு போய் நான் ஸ்நானம் பண்றேன் ஆறுல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போவா. இது இந்த ஆடி 1, 2, 3 நாட்களில் தவிர்க்கப்படுகிறதுங்கிறதுக்காக சொல்றோம். அது எங்க ஸ்நானம் பண்ணுன்னு சொன்னா சமுத்திரத்திலே ஸ்நானம் ரொம்ப விசேஷம் சொல்லியிருக்க. ராமேஸ்வரம் போன்ற அந்த சமுத்திர கரையிலே தாராளமாக ஸ்நானம் செய்யலாம். சமுத்திர ஸ்நானம் விசேஷமே தவிர இது போன்ற நதிகளிலே ஸ்நானம் செய்யக்கூடாது. இது போக யாக பூஜைகளுக்காக நீர் எடுப்பதுன்னு வச்சிருப்பா. நம்ம வீட்லயே ஏதோ ஒரு விசேஷமா பூஜை பண்றோம்னு சொன்னா ஆறுல போய் ஜலம் சுத்தமா எடுத்துட்டு வருவா தெரியுமா. அது மாதிரி இந்த 3 நாட்களும் ஆறிலிருந்து நீரை கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள். இதனை சாஸ்திர மொழியில் நதி ரஜஸ்விலை என்று குறிப்பிட்டிருக்கிறார்களே தவிர இதனை பெண்களை இழிவுபடுத்துகின்ற ஒரு விஷயமாக நிச்சயமாக பார்க்க கூடாதுங்கிறதுக்காக சொல்றோம். இது எதுக்காக அப்படின்னு சொன்னா, இதுவும் நம்முடைய ஆரோக்கியம் கருதித்தான். இந்த 3 நாட்களுமே இந்த ஆடி மாதத்தினுடைய முதல் 3 நாட்களிலும் ஆறுகளிலே பெருகி வரக்கூடிய நீரானது அத்தனை சுத்தபத்தமாக இருக்காது என்பதால் தான் அதனை அப்படி சர்வ நதி ரஜஸ்வலை 3 தினம் என்ற பெயரிலே பஞ்சாங்கத்திலே குறித்திருக்கிறார்கள். ஆனால் இதே மாதத்திலே ஆடி பெருக்கு அப்படிங்கிறது வரும் தெரியுமா. அந்த ஆடி 18ஆம் தேதி அன்றைய தினம் விசேஷமான பூஜைகளை நதிக்கு செய்து அங்க போய் நம்ம இந்த முளைப்பாரிலாம் வச்சு விசேஷமான பூஜைகளை செய்வார்கள் அல்லவா, அதையும் நாம் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.